அதை மட்டும் நான் உருவாக்கிட்டேன்னா அதோட வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அந்த டேப்லெட் யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த நாகபட்சினி மூலிகை எங்கே கிடைக்கும்? தனக்குள் யோசித்த ஹரிஷ் மறுபடியும் அங்கிருந்த புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்தான். ஹெர்பல் மெடிசனுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் நாம் உருவாக்கின மெடிசன்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷ் புக்கில் இருந்து தான். பட் நம்ம தமிழ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது எப்படி இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டோம்? சரி, பரவாயில்ல, இந்த முறை நாம் சித்தர்கள் ஃபார்முலாவை வச்சு மருந்து தயாரிப்போம். அவன் யோசிக்கும் போதே அவனுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஆனால் அவன் எவ்வளவு தேடியும் அந்த நாகபக்ஷினி எங்கு கிடைக்கும் என்ற விவரம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் களைத்து போய் அந்த புத்தகங்கள் இருந்த டேபிள் மீதே தலை சாய்த்து உறங்கியிருந்தான் ஹரிஷ். அன்றைக்கிரவு அவனுக்கு நிறைய வினோதமான கனவுகள் வர, தான் படித்த புத்தகங்களின் தாக்கம்தான் அப்படி கனவாக வருகிறது என்று அவனாக நினைத்து கொண்டான். மறுநாள் காலையில் அவனுடைய ஃபோன் அடிக்கும் சத்தம்தான் ஹரிஷை எழுப்பியது. அரை தூக்கத்திலேயே ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுங்க நிக்கிதா என்றான். சார், இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமா? உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிக்கிதா கேட்க, ஷோர் நிக்கிதா, நான் ஷார்ப்பாக 10 o'clock அங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அதன் பிறகு இரவு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வர, தன் முன்னால் விரிந்து கிடந்த புத்தகங்களை பார்த்தவன் நாகபட்சினி என்று முணுமுணுத்தான். நைட் அவ்வளவு முயற்சி செய்தும் அந்த மூலிகை கிடைக்கும் இடம் பற்றி தெரியாததால் ஹரிஷுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் தயாரிக்கும் ஆர்வத்தில் தன்னுடைய மற்ற பிஸ்னஸ்களை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தவன் அந்த சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு நிக்கிதாவிடம் சொன்னது போலவே கிளம்பி ஆஃபீஸிற்கு போனான். தன்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள் சென்று அமர்ந்த ஹரிஷ் நிக்கிதாவை அழைத்தான். குட் மார்னிங் சார் என்றபடி உள்ளே வந்த அவளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்புடன் தலையசைத்தான் ஹரிஷ். சார், இதுதான் இன்னைக்கு உங்களோட மீட்டிங் ஸ்கெடியூல். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு புது ஷோ லான்ச் பண்ணுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? டெக்னிக்கல் சைடில் அதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு. நிக்கிதா இழுக்க, அவள் பேசுவதை காதில் கேட்டுக்கொண்டே அதுவரை கம்ப்யூட்டரின் பார்வையை பதித்திருந்த ஹரிஷ் நிமிர்ந்து அவளை பார்த்தான். இன்னும் அந்த ஷோவுக்கான ஹோஸ்ட் மட்டும் செட் ஆகலை சார். பழைய ஆளுங்க யாரும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக யாராவது போடலான்னு நாம் டிசைட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே செட் ஆகலை என்றாள் நிக்கிதா. அப்படின்னா இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரில் விளம்பரமும் கொடுங்க, கண்டிப்பாக நாம் தேடுற மாதிரி ஆள் கிடைப்பாங்க. ஹரிஷ் சொல்ல, சரி என்று தலையாட்டி நிக்கிதா வெளியேறாமல் அங்கேயே நின்றாள். என்ன நிக்கிதா, இன்னும் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? குவெஸ்டின் மார்க்குடன் ஹரிஷ் அவளை கேட்க, எஸ் சார், என்கிட்ட நீங்கள் பர்சனலாக விசாரிக்க சொன்ன சில விஷயங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதில் ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். எதை முதல்ல சொல்லட்டும்? நிக்கிதா தயக்கத்துடன் கேட்க ஹரிஷ் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். பரவாயில்லையா நிக்கிதா, நீங்கள் கூட நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. சிரித்த ஹரிஷ், சரி முதல்ல குட் நியூஸே சொல்லுங்கள் என்றார். நம்ம கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் இருக்குன்னு கவலைப்பட்டோம்ல, இன்றைக்கி மார்னிங்லேருந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. நிறைய கம்பெனிகள் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முன் வந்திருக்காங்க. நிக்கிதா மகிழ்ச்சியாக சொல்ல, அப்போதுதான் ஹரிஷுக்கு நேற்றைய ப்ரோக்ராமில் யுவராஜை அடி வெளுத்தது நினைவுக்கு வந்தது. நேற்று கொடுத்த அடி 24 hours வேலையை காட்டிருச்சு போல என்று சிரித்தபடி அவன் சொல்ல, நிக்கிதா அவனை புரியாமல் பார்த்தான். என்ன சார் என்று அவள் கேட்க, அது ஒன்றும் இல்லை, நேற்று தான் அதுக்கு காரணமானவன் யாருன்னு உண்மை தெரிஞ்சது. என்னோட ஸ்டைலில் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். பையன் ரொம்ப தான் வேகமாக இருந்திருக்கான். ஒரே நாளில் ரிசல்ட் வந்துருச்சு. வெரி குட். உண்மையிலே இது நல்ல விஷயந்தான். இது மூலமாக நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல? ஹரிஷ் உற்சாகமாக கேட்க, நிக்கிதாவின் முகத்திலும் அந்த சந்தோஷம் தெரிந்தது. ஒரு வழியாக தியானா மீடியாவில் இருந்த பெரிய பிரச்சனை தீர்ந்துவிட ஹரிஷுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஹெர்பல் மெடிசன் பற்றின ஆராய்ச்சியில் தீவிரமாக இறங்கலாம் நினைத்தவனுக்கு அப்போதுதான் நிக்கிதா இன்னொரு நியூஸ் இருப்பதாக கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இப்போ அந்த பேட் நியூஸ் என்னன்னு சொல்லிடுங்க என்று அவன் கேட்க, சார் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏஜே கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல, சந்தனா மேடம் அவங்களோட ஷேர்ஸை கம்பெனிக்கு எழுதி வச்சது உண்மைதான். அது ஃபுல்லாக இப்போது அனுராதா மேடம் கண்ட்ரோலில் தான் இருக்குது என்று உண்மையை போட்டு உடைத்தாள் அவள். எதிர்பார்த்தது தான். அது என்னன்னு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டோம், அப்புறம் மொத்தமாக வச்சு செய்வோம் என்று கூறிய ஹரிஷுக்கு சந்தனா இன்னும் அதை பற்றி அவனிடம் சொல்லாதது வருத்தமாக இருந்தது. நீ இன்னும் என்ன நம்பலையா பேபி? இப்படி கேட்குறாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி நடக்காமல் நான் தடுத்து நிறுத்தியிருப்பேனே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ண பேபி என்று மனதிற்குள் அவளுடன் உரையாடியவன் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டான். அது மட்டும் இல்லை சார், சந்தனா மேடத்தோட சொந்த கம்பெனியுமே இப்போ ரொம்ப நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நடந்த குளறுபடியிலிருந்து
அவங்களால மீண்டு வரவே முடியல. இத்தனை மாதமாக அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துருப்பாங்க போல். பட் சரியான சப்போர்ட் கிடைக்காதால கம்பெனியை கூடிய சீக்கிரம் இழுத்து மூட வேண்டியது வரும்னு பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி பாதி ஆளுங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களால இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியாது. நிக்கிதா சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் யோசனையில் ஆழ்ந்தான். ஏற்கனவே ஒரு தடவை 4 crores கொடுத்து அந்த கம்பெனியை காப்பாற்றணும். மறுபடியும் அதே மாதிரி செய்கிறது சரியாக வரும்னு தோணலை. அதை விட இப்போதைக்கு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஆனால் இதனால் சந்தனா மனசுடைஞ்சு போயிடுவாளே, அதுக்கு ஏதாவது பண்ணணும். தீவிரமாக யோசித்தவனுக்கு திடீரென்று ஒரு ஐடியா தோன்றியது. நிக்கிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த புது ஷோக்கான ஹோஸ்ட் கிடைக்கலன்னு. ஐ திங்க் சந்தனா அதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒரு ஆஃபர் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஸ்டூடியோ வச்சு ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. அவளோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செலக்ட் ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இதில் நான் இருக்கேன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவளோட சொந்த முயற்சியில் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் ஆகணும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அவள் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபுளாக இருப்பாள். ஹரிஷ் உறுதியாக கூற நிக்கிதாவும் சரி என்று சொன்னாள். ஓகே சார், அப்படின்னா நான் போய் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் என்று அவள் திரும்ப, நிக்கிதா ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். எஸ் சார் என்று அவளை பார்த்தவன், நீங்கள் நாகபட்சினி அப்படிங்கிற ஹெர்பல் நேமை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றான். எதற்காக அவன் அதை கேட்கிறான் என்று புரியாமல் விழித்த நிக்கிதா, இல்லையே சார் என்றாள். ஓகே நிக்கிதா, நீங்கள் போகலாம் என்றவன் அப்படியே அந்த ரோலிங் சேரில் சாய்ந்து அமர்ந்தான். அதன் பிறகு அவனுக்கு கம்பெனி வேலையில் சரியாக கவனம் செல்லவில்லை. ச்சே, எல்லாம் கூடி வருதுன்னு நினைக்கும் போது இந்த ஒரு விஷயம் என்ன சுத்தலை விடுதே. சலிப்புடன் நினைத்தவன் தலையை குலுக்கி அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தான். வேலை முடிந்து ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தவன் தர்ஷினியை அழைத்து ஹோட்டல் வேலையை பற்றி கேட்டுக்கொண்டான். இப்போதைக்கு நம்மளோட மற்ற 2 பிஸ்னஸும் நல்லா தான் போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸையும் அந்த ஹெர்பல் மெடிசனில் வைக்கலாம் என்ற சிந்தனையோடு காரை எடுத்தவன் அதை ஓட்டுவதில் கவனம் பதியாமல் தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். வழக்கம் போல அவனுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு போகலாம் என்று முடிவெடுத்தவன் சிட்டியை விட்டு கொஞ்சம் விலகி தன்னுடைய லேப் இருக்கும் பாதையில் காரை திருப்பினான். அப்போது சடார் என்று ஒரு உருவம் குறுக்கு வர சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அவனுடைய இதயம் படபடக்க, எவண்டாது என்று கத்திக்கொண்டே காரை விட்டு இறங்கிய ஹரிஷ் அங்கு ஒரு வயதானவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டான். ஐயா பெரியவரே, வயசான காலத்தில் இந்த இருட்டில் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் விட்டுருந்தான் அவங்க மேலேயே காரை ஏற்றிருப்பேன் சொன்ன ஹரிஷின் குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது. போக்கத்தவனுக்கு இருட்டென்ன வெளிச்சம் என்ன, எல்லாம் ஒண்ணுதான் என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் அவரை வித்தியாசமாக பார்த்தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் போல. இவர் இப்படியே விட்டுட்டு போனா பின்னாடி வர கார் எதிலையாவது அடிபட்டுருவார், என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஹரிஷ், சரிங்க பெரியவரே, நீங்க எங்க போகிறோன்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்கே இறக்கி விடுறேன் என்று அக்கறையுடன் கேட்டான். இந்த கிழவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, வானந்தான் கூற, பூமி தான் படுக்க. அந்த பெரியவர் மீண்டும் ஏதோ உளரத் தொடங்க ஹரிஷுக்கு கடுப்பாக வந்தது. பா சாமி, ஆளை விடுங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க. ஆமாம், உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுமா என்று கேட்டுக்கொண்டே அவன் தன்னுடைய பாக்கெட்டில் கைவிட அதுவரை சாதாரணமாக நின்று கொண்டிருந்த அந்த பெரியவர் இடி இடிப்பது போல சத்தமாக சிரித்தார். அவரை திகைப்புடன் பார்த்தவன், இப்போ எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் ஏதாவது வேணுமான்னு தானே கேட்டேன். ஹரிஷ் தயக்கத்துடன் சொல்ல, எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு சாதாரணமாக வாழ நினைக்கிறவனுக்கு காசு வெறும் காகிதம், ஆனால் சாம்ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ஒவ்வொரு காசும் முக்கியம் தம்பி, அதனால் நீங்கள் அதை பத்திரமா உள்ள வைங்க என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் ஹரிஷ் தயக்கத்துடன் சொல்ல, எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு சாதாரணமாக வாழ நினைக்கிறவனுக்கு காசு வெறும் காகிதம், ஆனால் சாம்ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறவனுக்கு ஒவ்வொரு காசும் முக்கியம் தம்பி, அதனால் நீங்கள் அதை பத்திரமா உள்ள வைங்க என்று அந்த பெரியவர் கூற ஹரிஷ் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். அவருடைய பார்வை ஹரிஷை ஏதோ செய்ய, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க என்று கேட்டான். நான் சரியாக தான் நடந்துக்கிறேன், நீ தான் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்க. நீ தேடுறது அவ்வளோ சாதாரணமாக உனக்கு கிடைச்சிருமா என்ன? அப்படி கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தான் உனக்கு புரியுமா என்று அழுத்தமான குரலில் அவர் சொல்ல ஹரிஷுக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. ஆனால் அவர் சொல்வதை அவனால் நம்பவும் முடியவில்லை. ஒருவேளை நம்ம கார் ஓட்டும் போதே தூங்கிட்டோமோ? யோசித்தபடி அவன் தன் கண்களை கசக்கிவிட்டு பார்க்க அந்த பெரியவர் நின்ற இடம் வெறுமையாக இருந்தது. ஹரிஷுக்கு அங்கு நடந்தது உண்மையா பிரம்மையா என்றே புரியவில்லை.
சுற்றுமுற்றும் பார்த்தவன் அப்போதுதான் தான் நடு ரோட்டில் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தான். வேகமாக வந்து காரை எடுத்தவனுக்கு நேற்றிலிருந்து நடப்பது எல்லாமே குழப்பமாக இருந்தது. இவ்வளோ நாளாக எல்லாம் சரியாக தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன நேற்றுலேருந்து எல்லாமே வினோதமாக நடக்குது? அந்த பெரியவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு? நான் ஒரு கிங்டமை உருவாக்க நினைக்கிறேன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நடக்கிற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. தலையை பீத்து கொள்ளாத குறையாக யோசித்தவன் அதே யோசனையோடு வந்து காரில் ஏறினான். அப்போதுதான் அவனுக்கு பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பொருளை பார்த்தான் ஹரீஷ். அதே நேரத்தில் திண்டுக்கல்லை தாண்டிய ஒரு நீண்ட மலைப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார் அந்த முதியவர். ஆமாம், சில நிமிடங்களுக்கு முன்னால் ஹரீஷிடம் பேசிய அதே முதியவர்தான். சென்னைக்கும் திண்டுக்கல்லுக்கும் இடைப்பட்ட பல 100 கிலோமீட்டர்களை கடக்க அவருக்கு சில வினாடிகள் தான் தேவைப்பட்டது என்று தெரிந்தால் ஹரீஷின் நிலைமை என்னவாகும் என்று யோசிக்கவே முடியவில்லை. நியூயார்க்கிலும் சென்னையிலும் வளர்ந்த அவனுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களில் எல்லாம் இதுவரை நம்பிக்கை இருந்ததில்லை. அவன் வளர்ந்த உலகமே வேறு. அவனுக்கு ஹெர்பல் மெடிசனில் ஆர்வம் வந்ததே தீபக் கொடுத்த மாத்திரைகளால் தான். அதுவும் லேபில் ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதால் எல்லாவற்றையும் சயின்ஸ் ரீதியாகவே அணுகியிருந்தான். அவன் செய்யும் மூலிகை மருந்துகள் கூட புத்தகங்களில் உள்ளதுதான். மற்றபடி பல ஆயிரம் வருடங்கள் பாரம்பரியம் கொண்ட சித்தர்கள் உலகத்தை பற்றியெல்லாம் அவன் கேள்வி மட்டுமே பட்டிருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு நிகழ்த்தும் காலம் பிஸ்னஸ்மேனான ஹரீஷை ஹெர்பல் மெடிசனின் பக்கம் திருப்பியது. ஏனென்று அவனுக்கு தெரியாது. தெரிய வரும் பொழுது என்ன நடக்கும்? நடந்து கொண்டிருந்த அந்த முதியவர் ஒரு காட்டுப்பகுதியின் தொடக்கம் வரவும் நின்று சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தார். பின்பு அந்த காட்டுப்பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் காலெடுத்து வைத்தவர் வெளியே வந்தபோது அவருக்கு முன்னால் ஒரு கற்களால் ஆன பெரிய கட்டிடம் இருந்தது. இப்போது அவருடைய தோற்றமே மாறிப்போய் நீண்ட தாடியும் சுத்தமான சந்தன நிற உடுப்புமாக ஆள் பார்க்க நல்ல தேஜசுடன் தெரிந்தார். அந்த கட்டிடத்தை நெருங்கியவர் அடுத்த நொடி கட்டிடத்தின் உள்ளே இருந்தார். எந்த பக்கமும் வாசல் இல்லாத அந்த கட்டிடத்தின் உள்ளே எப்படி நுழைந்தார் என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அங்கே அவரைப் போலவே சந்தன நிறத்தில் உடை உடுத்திய சிலர் நடமாடிக்கொண்டிருக்க, நடுநாயகமாக கண்களை மூடி அமர்ந்திருந்த ஒருவர் மட்டும் அவர்களைப் போல இல்லாமல் அடர் கருப்பு நிறத்தில் உடை அணிந்திருந்தார். அந்த இடமே மூலிகை வாசத்தால் நிரம்பியிருக்க, ஹரீஷ் செய்வது போலவே சிலர் மருந்து தயாரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் ஒரு வேகமும் நேர்த்தியும் இருந்தது. என்ன சேனா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? கண்களை திறக்காமலே கேட்டார் அந்த கருப்பு உடை ஆசாமி. ஆமா குருவே, இத்தனை நாளா நாம் யாரை தேடிட்டு இருந்தோமோ அவனை நான் இன்னைக்கு நேரில் பார்த்துட்டேன். சேனாபதி என்கிற அந்த முதியவர் கூற படக்கென்று கண்களை திறந்தார் அந்த கருப்பு உடைக்காரர். அவருடைய பார்வை கத்தியை விட ஷார்ப்பாக இருக்க அவர் கேட்காமலேயே விவரங்களை கூறத் தொடங்கினார் சேனாபதி. அங்கிருந்த மற்றவர்களின் பார்வையும் சேனாபதி மீது ஆர்வமாக படிய அவர் கூறுவதை அவர்களும் கவனிக்கத் தொடங்கினார்கள். நிச்சயமா அவனேதான். முகத்தில் ராஜகளை ஜொலிக்குது, கண்ணில் மின்னல் வெட்டுது, கோபத்தில் இடி தெரியுது, கருணையில் மழை பொழியுது. சுருக்கமாக அவர் கூற கருப்பு உடை ஆசாமியின் முகம் மலர்ந்தது. சந்தோஷம் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னவர் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள சேனாவிற்கு அதுவே போதுமானதாக இருந்தது. சேனா, நீ சொல்றது உண்மைதானா? மருந்து தயாரித்து கொண்டிருந்த மற்றவர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டு கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தவர் தான் கண்டதையும் கேட்டதையும் அவர்களிடம் விளக்கிச் சொல்ல ஆரம்பித்தார். இங்கு காரில் ஏறிய ஹரீஷ் பக்கத்து சீட்டில் இருந்த அந்த பொருளை எடுத்தான். இறங்கும்போது கார் கண்ணாடிலாம் பூட்டி தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி இந்த பெட்டி உள்ளே வந்துச்சு? அதிர்ச்சியுடன் யோசித்தவன் அந்த சிறிய மரப்பெட்டியை திருப்பி திருப்பி பார்த்தான். அதற்குள் பின்னால் இருந்து ஹாரன் சத்தம் கேட்க சுயநினைவுக்கு வந்த ஹரீஷ் காரை ஸ்டார்ட் செய்தான். தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு வந்தவன் வெளியில் தெரியாமல் அண்டர் கிரவுண்டில் இருந்த கேரேஜில் காரை நிறுத்திவிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கேட்டை எல்லாம் பூட்டினான். வீட்டிற்குள் நுழைந்து கதவை அடைத்தவன் கீழே லேபிற்கு இறங்கிச் சென்றான். அவனுடைய உடல் இதையெல்லாம் தனிச்சையாக செய்து கொண்டிருந்தாலும் மனம் என்னவோ கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக சந்தித்த முதியவரை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருந்தது. கையில் இருந்த அந்த சிறிய பெட்டியை முன்னால் இருந்த டேபிளில் வைத்தவன் சேரில் சாய்ந்து அமர்ந்து அதையே சற்று நேரம் வெறித்து பார்த்தான். இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? அந்த பெரியவரை பார்த்ததே கனவா நிஜமானு புரியல. இதில் இந்த பெட்டி வேற எங்கிருந்து வந்துச்சு? நான் ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி போகலான்னு பார்த்தா
இது என்ன புதுசாக என்ன வேற ஒரு திசையில் இழுக்கிற மாதிரி இருக்குது? இதெல்லாம் நான் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த பெட்டியை திறக்கலாமா வேண்டாமா? கொஞ்ச நேரம் மனதிற்குள் போராடிய ஹரிஷ், சரி உள்ளே என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்துருவோமே என்று முடிவெடுத்தான். சிறிய உருளை வடிவில் இருந்த அந்த மரப்பெட்டியின் வெளிப்பகுதி வழுவழும் என்ற அமைப்புடன் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அதை திருப்பி திருப்பி பார்த்தவன் ஓரிடத்தில் மெல்லிய கோடு போல தெரிய அதன் மீது கை வைத்து திறக்க சட்டென்று அவனுடைய மூக்கிற்கு ஒரு வித்தியாசமான மூலிகை வாசம் தெரிந்தது. அது இதுவரை அவன் நுகர்ந்து பார்த்திராத வாசனையாக இருந்தது. திறந்திருந்த அந்த பெட்டியில் உள்ளே ஒரு பேப்பர் சுருட்டி வைக்கப்பட்டிருக்க ஹரிஷ் இதை நிஜமாகவே எதிர்பார்க்கவில்லை. அந்த முதியவர் பேசியதையெல்லாம் வைத்து யோசித்து பார்த்தவன் கதைகளில் வருவது போல் உள்ளே ஏதோ ஒரு ஓலைச்சுவடி இருக்குமோ என்று கற்பனை செய்து வைத்திருந்தான். ஓ, மழை ஏதாவது பெஞ்சா இந்த பேப்பர் நனையாமல் இருக்குதான் அந்த உருளையா? ஹரிஷின் புத்திசாலித்தனமான மூளை உடனடியாக காரணத்தை கண்டுபிடித்தது. அப்போ நான் நினச்சது சரிதான், இதில் மேஜிக்லாம் எதுவும் இல்லை, யாரோ வேணும்னே இதை போட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று யோசித்தவனுக்கு அந்த முதியவர் திடீரென்று மறைந்ததற்கான காரணம் மட்டும் விளங்கவில்லை. நேற்று நைட்டு ஃபுல்லாக சித்தர்கள் மூலிகைன்னு படித்ததில் கனவு எது நிஜம் எதுனே புரியலன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கொண்டே அந்த பேப்பரை ஆர்வமாக பிரித்தான் ஹரிஷ். திசையாம் தெற்கு, தூரமாம் 400, பேராம் பெருமாள், நீ தேடும் பொருள், அது சர்ப்பத்தின் அடையாளம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்க அதை தவிர வேறு எந்த குறிப்புமே இல்லை. யாரோ என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லணும்னா நேரடியாக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி எதையோ கிறுக்கி வச்சிருக்காங்க? கடுப்பான ஹரிஷ் அந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டான். ஆனாலும் அதிலிருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.